இட். இந்த ரெண்டு வேர்ட்ஸும் எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணுன்ற கன்ஃபியூஷன் இருந்தால் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். திஸ் இந்த வேர்டை டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் ஒரு விஷயத்தை காமிச்சு இதுதான் இது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ தான் நம்ம திஸ் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், திஸ் இஸ் மை பென், அதாவது இது என்னோட பென் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் இதை உங்களுக்கு காமிச்சு நான் இது என்னோட பென்னு சொல்கிறேன் இல்லையா, ஸோ அதே மாதிரி திஸ் இஸ் மை ட்ரெஸ், இதை என்னோட ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை என் ஃப்ரெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட். ஸோ இந்த மாதிரி இடங்களில் தான் நம்ம திஸ் யூஸ் பண்ணுவோம். இதுவே இட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பர்சனல் ப்ரோனவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோன்ட் ட்ரிங்க் த மில்க், இட் ஸ்மெல்ஸ் டெரிபிள். ஸோ இந்த மில்கை குடிக்காதீங்க, இது ரொம்ப வாசனை ரொம்ப நல்லா இல்லை கெட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ தான் நம்ம இட் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதிகமாக உயிரில்லாத பொருட்களுக்கோ இல்லை விலங்குகளுக்கோ நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரூல் இருக்குது பாருங்கள். திஸ் ப்ளஸ் நவுன், அதாவது திஸ் எப்போவுமே ஒரு நவுன் கூட தான் யூஸ் பண்ணணும். திஸ் புக் இஸ் மைன், இதில் புக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நவுன். ஸோ இது என்னோட புக், திஸ் புக் இஸ் மைன். அதுவே இட் ப்ளஸ் நவுன் வருமா? வராது. இட் புக் இஸ் மைன்னு சொல்லுவோமா? ராங். ஸோ இட் புக் இஸ் மைன்னு வராது, திஸ் புக் இஸ் மைன், இதுதான் கரெக்ட். இந்த டாபிக் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுதா? உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுதுன்னா காமெண்ட்ஸில் எஸ்ன்னு மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நீங்களும் நிறைய வேர்ட்ஸ் அண்ட் அதோட யூசேஜ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி இங்கிலீஷ் பார்ட்னர் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.